அதில் பாபா சொல்கிறாரு, நம்ம மலராக ஆக வேண்டும் என்றால் தூய்மையை ஃபாலோ பண்ணுறவங்களோட கையில் சமைச்சது சாப்பிடுங்க. ஜானகி அதை சொல்லுவாங்க, அப்பனே ஹாத்து ஜெகநாத். உங்கள் கையில் சமைச்சு சாப்பிட்டா ஜெகநாத்தே ஆயிடலாம். வேற ஒரு ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, அவ்வளோ சக்தி அதில் இருக்கும். அதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். இதில் கேள்வி கேட்கலாமா? பாபா புரிய வைக்கிறாரு, நீங்கள் தேவதை ஆகணும்னா கொஞ்சம் பத்தியா இருங்க. நீங்கள் எந்த அளவு பத்தியம் இருப்பீங்களோ அந்த அளவிற்கு நீங்கள் தான் நல்லா இருப்பீங்க. சித்தா வைத்தியத்துலலாம் ஒரு மருந்து கொடுக்குறாங்கன்னா கூடவே பத்தியம் சொல்லுவாங்க. பத்தியமும் மருந்தும் சேர்ந்து தான் வேலை செய்யும். மருந்து மட்டும் சாப்பிட்டு பத்தியம் இல்லாட்டி அந்த மருந்து வேலை செய்யாது. அந்த கரெக்டாக அந்த பத்தியத்தை என்ன பண்ணணும், என்ன ஆட் பண்ணக்கூடாது, தாளிக்க கூடாதுன்னா தாளிக்காம தான் சாப்பிடணும். அவங்க என்ன அந்த சுகர் சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது, என்ன சொல்றாங்க, புளி சேர்க்கக்கூடாது, அப்படி சாப்பிட்டாதான் அந்த மருந்து வேலை செய்யும். அதே மாதிரிதான் இந்த மருந்து வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும், பத்தியம் இருக்கணும். இந்த சாப்பாட்டு விஷயத்துல பத்தியம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உழைக்க வேண்டியதா இருக்குது. சில பேர் சொல்றாங்க, வழியில பசிக்குது, என்ன பண்றது, ரொம்ப தூரம் போகணும், ஆஃபீஸ்க்கெலாம் போகும்போது போய் சேர்ந்த உடனே பசிக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, சாப்பாடு கையில் எடுத்துன்னு போங்க. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 2 வேளை சாப்பாடு எடுத்துன்னு போங்க. ஒரு நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, சாப்பாடு கெட்டு போயிடுச்சு, எடுத்துன்னு போனது. ஒரு நாள் வந்துருச்சு, இன்னொரு நாளைக்கு சாப்பாடு இல்லை, என்ன பண்ணலாம், அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு ப்ரெட்டும் வாங்கி சாப்பிடுங்க. பட்னியா இருங்கன்னு பாப்பா சொல்லவே இல்லையே. வயிற்றுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுமோ ஏதோ ஒன்று கொடுங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ப்ரெட்டும் வாங்கி சாப்பிடுங்க, பாபா நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க. இதுக்கு பேர் தான் யோக சக்தி ஆகும். இன்னைக்கு சாப்பாடு கெட்டு போயிடுச்சு, அதனால ஒரு நாள் ஃபுல்லாக பட்னியாக இருந்தேன், உங்களை யார் இருக்க சொன்னாங்க? ஏதாவது ப்ரெட்டு வாங்கி சாப்பிடுங்க, பிஸ்கெட்டு கூட பாபாவே பர்மிஷன் கொடுக்குறாரு. அந்த மிஷின் மேடு ப்ரெட்டு வாங்கி சாப்பிடுங்க. பட்னியாக இருக்காதீங்க. பட்னியாக இருந்தால் அப்புறம் உங்கள் உடம்பை யார் பார்த்துக்கிறது? அடுத்த நாள் யார் சமைக்கணும்? நீங்கள் தானே சமைக்கணும். அதனால சாப்பாடு இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்சம் கையில் ப்ரெட்டு பிஸ்கெட்லாம் கையில் வச்சுக்கோங்க. பசிச்சா சாப்பிடுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை பழமே வாங்கி சாப்பிடுங்க. கடையில் பழம் சாப்பிடக்கூடாதுன்னு என்னைக்கா சொல்லியிருக்காரா? ததிச்சி ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய முதுகெலும்பை வஜ்ராயுதம் செய்யறதுக்காக கொடுத்தாரு. இந்திரன் கையில் இருக்கல வஜ்ராயுதம், அது வைரம் பாஞ்சது. இவர் 1000 வருஷம் தவம் பண்ண தவ வலிமை அந்த முதுகு தண்டுவடத்தில் இருந்துச்சு அப்படின்ட்டு லௌகீகத்தில் சொல்லுவாங்க. அதனால அவர் தன்னுடைய உடம்பை அப்படியே ஒரு நெருப்பில் விழுந்துட்டார. அதுக்கப்புறம் அதுலேருந்து அதை எடுத்து செய்கிறாங்க. அந்த என்னத்தை எடுத்து, முதுகெலும்பு அதை எடுத்து செஞ்சது தான் வஜ்ராயுதம். அப்படி ஏதாவது கொடுக்க சொல்கிறாரா கடவுளே? அவங்க எலும்பை கூடவா சொல்கிறாரா? இதெல்லாம் பக்தி மார்க்கத்தோட விஷயம். உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உடல் இருந்தால் தான், சுவர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், சித்திரம் வரைய முடியும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் யோகாவும் பண்ண முடியும், சேவையும் பண்ண முடியும். உங்கள் உடம்பை யாரை பார்த்துக்கணும்? நீங்கள் தான் பார்த்துக்கணும். யோகத்தின் மூலமாக 21 பர்த்துக்கு உடல் ஆரோக்கியம் உடையவர்களாக ஆகணும்ல. அப்போ இந்த பர்த்தில் உடம்பை நல்லா கவனிச்சுக்கோங்க. லாஸ்ட் பர்த்தில் வேலைக்கு சாப்பிடுங்க, மருந்து சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்க. ரொம்ப அட்டியோகி மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த பயிற்சி எங்கே பண்ணணும்? இங்கே தான் பண்ணணும். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். பாபா எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. இதில் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் நீங்கள் கேட்காத கேள்விகளை கூட பாபா பதில் சொல்லிடுறாரு. ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது, இது எப்படி செய்கிறதுன்னு தெரியல, சாப்பாடு விஷயம்லாம் ஒரு விஷயமா, அது நீங்களே டெசிஷன் எடுங்க. இதெல்லாமா கேட்பாங்க. ஏதோ தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குது, பாபா என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு கேளுங்க. அப்போ அதுக்கு பாபா சொல்லுவார், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சொல்யூஷன் நீங்களே எடுங்க அப்படின்றார். இதில் சின்ன சின்ன விஷயம், சாப்பாடு கெட்டு போச்சு என்ன பண்ணலாம், ப்ரெட்டு வாங்கி சாப்பிடுங்க, இதெல்லாம் கூடவா பாபாட்ட கேட்குறது? அதனால இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, உங்கள் புத்தி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றார். பெரிய மனுஷங்க குறைவாக பேசுவாங்க. நேத்தி கூட சொன்னால ராஜா அப்படியே செலெக்ஷன் எப்படி பண்ணுவார், அவர் ஜாடையிலே பார்த்து அந்த பிஏ புரிஞ்சுக்கிறாரு, செக்ரட்டரி. அது மாதிரி தான் அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க, பெரிய ஆளுங்க ரொம்ப பேச மாட்டாங்க. ஸ்ரீ பாபாவை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு சொல்கிறோம். ராவணனை சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல்னு சொல்லுவோமா?
ஒருவேளை ராவணன் வந்து எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ராவணனை எரிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு தெரியும் ராவணன் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எப்படி ஃபேமஸ்னா பவர்ஃபுல்லானவர். ஆனால் அந்த பவர் வந்து நெகட்டிவ் பவர். நம்ம ஆத்மாவுக்கு ராவணனோட ஐட்டம்ஸ்லாம் எதிரி. அதனால தான் ராவணனை வதம் பண்ணதுக்கப்புறம் சீதையை வந்து தீக்குளிக்க சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக ராவணனோட ஜெயிலில் இருந்துட்டு இப்போ திடீர்னு அயோத்திக்கு போனோன்னா இந்த ராவணோட ஐட்டம்ஸ் இருக்காது என்ன நிச்சயம் அப்படின்னு அவர் தீக்குளிக்க சொன்னார். அது வந்து கரெக்டு தானே? இவ்வளோ நாளாக ராவண ராஜ்யத்தில் இருந்துட்டு அயோத்தின்றது நம்ம பரந்தாமம் போனோன்னா ராவணனோட இந்த திங்ஸ் இருக்கு இல்லையா, 5 விகாரம், குழந்தை, குட்டி எல்லாம் இருக்கும். அதில் ஒரு அம்சம் மாத்திரம் இருந்தால் கூட வம்சம் கிரியேட் ஆகிடும். அதனால யோகா அக்னியில் குளிக்க சொல்கிறாரு. யோகா அக்னியில் தீக்குளிக்க சொல்கிறாரு. இது வந்து ஆத்மா செய்கிற யோகா. உடம்பு எத்தனை போயிட்டு தீ குளிச்சிடாதீங்க. இது வந்து ஆத்மா யோக அக்னியில் இருக்க ஆத்மாவில் இருக்கிற விகர்மம் விநாசமாகும்.